ஸோ ஹலோ கைஸ், நான் சுரேந்திரன் நம்ம சேனலுக்கு இருக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விலாகு. ஸோ எதனால் வீடியோ போடலை, ஸோ எதனால் வீடியோ போட முடியல, வீடியோவில் போக போக சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் சுரேந்திரங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விலாக்ஸு, மோட்டோ விலாக்ஸ், அதே மாதிரி ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சரிங்களா? வாங்கிக்கலாமா? ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஏன்னா வண்டி ஓட்டும் போது ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸோ போன டைம் வீடியோ எடுக்கும் போதே சம்பவம் ஆகிடுச்சு. அதனால தான் ஒரு டைம் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். அப்பா, ஸோ வீட்டு விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டேன். ஸோ ஏன் இவ்வளோ நல்லா வீடியோஸ் போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன், காலேஜ் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1 மந்த் கூட நான் வீட்டில் இல்லை. ஸோ கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் போயிட்டு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒர்க் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, உடம்பு வலி சுத்தமாக தாங்க முடியாது, கால் வலி சுத்தமாக தாங்க முடியாது. ஸோ வீடியோ எடுக்கலாம்னு நினச்சாலும் வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி வீட்டில் படுத்துப்போம். ஸோ சண்டே ஒரு நாள் லீவ் இருக்கும். சண்டே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பேன். ஆனால் சண்டே படுத்தா போதுண்டா சாமிங்கிற மாதிரி டயர்டாயிரும். ஸோ அந்த கான்செப்ட் ஒரு லைனில் போயிடுச்சா. வேலைக்கு போயிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட் வந்ததில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அரியர் விழுந்துருச்சு. ஸோ அரியர் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு யோசிக்கவே இல்லை நான். ஸோ நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. எனக்கு ரிசல்ட் வந்ததுன்னு தெரில. ஸோ பசங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சுது. பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பசங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறக்கும் கூப்பிட்டுருந்தாங்க, நான் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ எக்ஸாம் முடிஞ்சது கூட எனக்கு தெரியல. ஸோ அரியர் இருக்குது. ஸோ அடுத்த அட்டம்ப்ட்லேயே எழுதி கிளியர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வேலைக்கு போயிட்டேன். ஸோ வேலைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டம்ப்ட்டு நான் எழுதவே இல்லை. ஸோ அதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரெஷர். ஸோ வந்துட்டு கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீ ஒன்றும் வேலைக்கு போய் ஒன்றும் சம்பாதிக்க வேணாம், ஒழுக்கமாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற வழியே போகிற அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு 2 months பக்கம் முன்னாடி வந்துட்டு நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். ஸோ இன்னதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸாமுக்கு படிக்கிறேங்கிற பேரில் ஒரு 2 months உட்காந்துட்டேன். ஸோ அப்போ வீடியோ எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஸோ முன்னாடியே காலேஜ் படிக்கிறப்ப நான் வீடியோ எடுக்கிறேன்னு சுற்றிட்டு நான் படிக்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் செம்ம திட்டு. ஸோ அதனால் திருப்பி எதுக்கு அவங்கள மன உளைச்சல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா உட்காந்து படிக்கிறேங்கிற பேரில் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் வீடியோஸும் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. ஸோ அது அப்படியே நாட்கள் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 1 month எக்ஸாம் முடிஞ்சுது. ஸோ ஜூலையில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ ஜூன் கடைசி நினைக்கிறேன், ஜூன் கடைசியில் தான் எக்ஸாமே முடிஞ்சிச்சு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் பெரிய வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியறதில்ல. ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேப் கட்னு நினைக்கிறேன், கேப் கட்டில் தான் எடிட் பண்ணுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சது தான் அதெல்லாம். ஸோ எடிட் பண்ணி அரைகுறையாக வச்சுருந்தது. ஸோ வந்துட்டு இதெல்லாம் நான் போடுவேன்னு கூட எனக்கு தெரியல. நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட மாட்டேன். ஸோ என்ன பண்ணுறது, நமக்கு வீடியோ கண்டென்ட் என்ன எடுக்கிறதுனே நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே அப்படியே நான் பாட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுத்தமாக என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன், இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ எனக்கு லாங் எங்கே போகிறதுன்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா வண்டி இருக்குது நம்மக்கிட்ட, பட்ஜெட் ஒரு பக்கம் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இல்லைன்னா கூட பக்கத்தில் இருக்க திம்பமுக்கு போகலாம். ஸோ நானும் திம்பம் போகலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா திம்பம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பக்கம். ஸோ ஊட்டி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், திம்பம் ஆனால் பக்கம். ஸோ போகலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் முடிச்சுட்டா வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ பார்ப்போம், அதுக்குள்ளே நமக்கு ஏதாவது சுச்சுவேஷன் சிக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் போகலாம். ஸோ இந்த மான்சூன் சீசனில் தான் ஹில் ஸ்டேஷன் போகணும் ஆசையாக இருக்குது ரொம்ப. பார்ப்போம். ஐயோ வர பெருந்துற ரொம்ப டிராஃபிக் அதிகமாகுதுங்க. முதல்ல கூட ஏதோ கொஞ்சம் ஊர் கொஞ்சம் காலியாக இருந்த மாதிரி இருந்தது. 2024 2025 இந்த ரேஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் அதிகம். ஏன்னா இவ்வளோ க்ரௌடாக இருந்ததெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கேன்.
ஸோ இவ்வளோ க்ரௌடெல்லாம் பார்த்ததில்ல. ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது. மக்களோட அது என்னது பாப்புலேஷன் அது வந்துட்டு அதிகமாகிடுச்சு போல். ஸோ பெருந்துறை சிக்னல் 4 ரோடுன்னு சொல்லுவாங்க. போன தடவை வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ அது பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும்ல. ஸோ ஃபோன்லலாம் எடுக்கும்போது இப்படி டபுள் டேப் பண்ணி இப்படி கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பிரைட்னஸ் குறையும், வீடியோட பிரைட்னஸ் குறையும். ஸோ அதுதான் எக்ஸ்போர்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்போஷர்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு எக்ஸ்போஷரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வச்சிட்டேன். அது வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ நைட் டைமில் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. நான் யூடியூப்பில் பார்த்து செட்டிங்ஸ்லாம் மாற்றி வச்சுருந்தேன். நான் ஒரு டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு கிளம்புறேன் அப்படின்னா ஒரு கிளிப்பை எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் கிளிப் எடுத்தேன் அப்படின்னா வந்துட்டு நிறுத்தி அந்த கிளிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல செக் பண்ணுவேன். வாய்ஸில் கரெக்டாக கேட்குதா இல்லை வந்துட்டு வாய்ஸ் கேட்குறது இல்லையா, வீடியோ செட்டிங்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிடுவேன். நான் அந்த போன டைம் பார்த்திங்கன்னா செக் பண்ணால் முட்டேன். ஸோ ஒரு லாங் வீடியோ ஒன்று எடுத்தேன். ஸோ அந்த லாங் வீடியோவே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போச்சு. இப்போ வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஆமாம். ஸோ அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டாட்டா பிரைமா. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வந்துட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ சீரியஸாக இதில் வந்துட்டு சுத்தமாக ஒரு கண்டென்ட் கூட இருந்திருக்காது. நான் ஏன் வீடியோ போடல அப்படிங்கிறக்காக ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கோச்சிக்காமல் ஸோ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு ரியலி சாரி. ஸோ அதே மாதிரி இனிமேல் பார்த்திங்கன்னா அதிகமாக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இனிமேல் வந்துட்டு வீடியோ அதிகமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவர் உள்ளே வந்ததுனால நான் அவரை பார்த்துட்டு பேசுகிறத விட்டுட்டேன். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா அதிகமாக வீடியோ போடுறதுக்கு பார்க்குறேன். ஸோ நல்ல ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். காற்று பங்க மாட்டிக்குது, எப்படி வாய்ஸ் கேட்குது என்னமோ தெரியல. ஸோ பார்ப்போம். ஸோ ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. ஸோ பிடிச்சிருந்தா வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் ஐக்கானை மறந்துடாதீங்க. ஸோ ஏன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணவங்களுக்கே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்துட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோஸ் நினைக்கிறேன். அது வரைக்கும் நாங்கள் சுரேந்திரன். அதே மாதிரி வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்டுங்க. ஸோ இந்த ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கிராசிங்லேயே ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் ஹெல்மெட் போடாதவங்க தான் அதிகமாக அடிபடுறாங்க. ஸோ வந்துட்டு பார்த்து பத்திரமா போங்க எங்கே போகிறதா இருந்தாலும். ஸோ வரதா இருந்தாலும். ஸோ பக்கம் தானே, ஹெல்மெட் போடாமல் ஜாலியாக போகலாம். இல்லை எதுக்கு ஹெல்மெட் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. நான் அவசரமாக பேசலை. ஸோ வந்துட்டு ரியாலிட்டி தான். ஸோ எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வருவாங்க தெரியாது. பின்னாடி லாரிக்காரங்க வந்தாங்கன்னா நமக்கு எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் பார்த்து பத்திரமா போங்க எங்கே போகிறதா இருந்தாலும். ஸோ பார்த்து சேஃபாக இருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் சுரேந்திரன். டாட்டா பை பை. சேஃபாக இருங்க. நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். ஓகேவா? டாட்டா பை பை.